Welcome to Chandromax. நம்ம இந்த வீடியோல SSC GD 2022ல கேட்ட கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் கோடிங் அண்ட் டீகோடிங்ல போட்டுருக்கோம். அது பார்க்காதவங்க SSC GD ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, அது இருக்கும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் அதுல இருந்தும் क्वेश्चंस போட்டுருக்கோம், அதுவும் போய் பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கோடிங் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்ல 3 क्वेश्चंस வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சில ஷிஃப்ட்ல 2 क्वेश्चंस இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, போலாம் क्वेश्चंसக்குள்ள. क्वेश्चंसக்குள்ள போக முன்னாடி கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படினாலே ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆல்பபெட்ஸோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். A அப்படினா 1, B அப்படினா 2, C அப்படினா 3, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வரிசையா நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 4, 5, 6 இந்த மாதிரி 26 வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Y அப்படினா 25, இது 24, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் நம்ம இப்படி எழுதுறோம், எம்க்கு அப்புறம் என்ன இங்க எழுதி என்ல இருந்து இப்படி இந்த சைட் டைரக்ஷன்ல எழுதுறோம். இவ்வளவு நேரம் ABCDன்னு இந்த டைரக்ஷன்ல எழுதணும், இப்ப அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல எழுதுறோம். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் क्वेश्चंसல எப்படி கேட்பாங்கன்னா H S ன்னு கோட் பண்ணிருக்கோம், J Q ன்னு கோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சும் क्वेश्चंस வரும். அதனால இந்த மாதிரி கேட்டுட்டு E என்னன்னு கோட் பண்ணணும் அப்படி கேட்டாங்கன்னா V ன்னு ஸ்ட்ரைட்டா போடலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சும் சில லாஜிக் கேட்டிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம அப்படியே மக்கப் பண்ணி வச்சிடணும். ஆப்போசிட் லெட்டர்ஸ் என்ன, அதே மாதிரி எல்லாத்தோட நம்பர்ஸ் ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம படிச்சு வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு ரஃப் ஷீட் கொடுக்கும்போது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அந்த ரஃப் ஷீட்ல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டா பெஸ்ட், ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல ஒரு क्वेश्चन உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த क्वेश्चन எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு பாக்கி இருக்க क्वेश्चंस போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. devotee is written as 71. இதுல devotee அப்படிங்கறது 71 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. dialect அப்படிங்கறத 54, diesel என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப devoteக்கு இப்ப என்ன வருது, இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது நம்ம இந்த ஆல்பபெட்ஸ்க்கு பதிலா அதோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் போடணும். அப்படி பார்க்கும்போது D க்கு என்ன போடுவோம் 4, E க்கு 5, V க்கு 22, O க்கு 15, T க்கு 20, E க்கு 5. ரைட்டா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 + 5 னா 9 வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்க வேற என்ன பண்ணலாம், 22 + 15 அப்படின்னா 37. கரெக்டா? இங்க ஒரு 9, இங்க ஒரு 37, இத ரெண்டையும் ஆட் பண்ணா 25. கரெக்டா? இப்ப ஆட் பண்ணி பாருங்க. 9 + 37 னா 46 ன்னு வரும். 46 + 25 னா பேலன்ஸ் 1 71. கரெக்டா வருது. இங்கேயும் 71 தான் இருக்கு. அப்ப சம் ஆஃப் த நம்பர்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் வருது. கரெக்டா? எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இந்த D, E, V, O, T எல்லாத்தோட நம்பர்ஸையும் சம் ஆஃப் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 71 வருது. இப்ப நார்மலாவே ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வருது. அதே லாஜிக் தான் இந்த டைலட்டுக்கும் வருதான்னு பார்க்கலாமா? டைலட் பாத்தீங்கன்னா 4 + 9, அப்புறம் A க்கு 1, L க்கு 12, E க்கு 5, C க்கு 3, T க்கு 20. கரெக்டா? அப்ப என்னாச்சு, 4 + 9 அப்படின்னா 13, 13 + 1 அப்படின்னா 14, 14 + 12 அப்படின்னா 26, அப்புறம் 5 + 3 னா 8 + 20 28. இந்த 4 பேலன்ஸ் 1 54, இங்கேயும் 54. கரெக்டா இருக்கு. அப்போ லாஜிக் என்னன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான் நமக்கு லாஜிக்கே. ஓகேவா? இதே லாஜிக் நம்ம டீசலுக்கு போட்டா நமக்கு ஆன்சர். டீசலுக்கு இதே மாதிரி போட்டோம்னா 4 + 9 + E க்கு 5, S க்கு 19, அதுக்கப்புறம் ஒரு 5, L க்கு 12. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? நீங்க பாருங்க, 4 + 9 அப்படின்னா 13, 13 + 5 அப்படின்னா 18 வருது. கரெக்டா? இவ்வளவு ஆட் பண்ணும்போது 18, 18 + 19 பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 18 + 18 னா 36, அப்ப இங்க 37. இவ்வளவு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 37, இங்க 5 + 12 அப்படின்னா 17, 37 + 17 னா இங்க 4 பேலன்ஸ் 1 4 5 54ன்னு வருது இல்லையா? 54ங்கிறது ஆப்ஷன் இந்த இருக்கு, ஆப்ஷன் 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் A. லாஜிக் சம் ஆஃப் த நம்பர்ஸ் தான் பண்ணிருக்கோம் இல்லையா? செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. in a certain code language a word form is numerically coded as 25. அதே மாதிரி ஃபார்ம் அப்படிங்கறத 25 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. suit அப்படிங்கறத 96 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இதே லாஜிக் யூஸ் பண்ணா ரிங்குக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு பார்க்கலாமா? ஃபார்முக்கு என்ன பண்ணலாம், எல்லா क्वेश्चनமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த क्वेश्चனும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் F க்கு பார்த்தோம்னா 6, O க்கு 15, R க்கு 18, M க்கு என்ன வரப்போகுது 13. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 6 + 15 னா என்னது 21, 21 + 18 னா 39 வருதா? 39 + 13 னா 52ன்னு வருது. கரெக்டா? ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு, 25 இருக்கு இல்லையா? இங்க 52, இங்க 25. இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே தெரியுது 25ம் 52 என்னது அப்படியே ரிவர்ஸ். இந்த 52 அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க 25.
கரெக்டா அதுதானே இங்க போட்டிருக்கோம். இதுதான் லாஜிக்கா அப்படிங்கறத அடுத்த சூட்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சூட் ஃபுல்லா ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதை ரிவர்ஸ் பண்ணா 96 வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூட் ஆட் பண்ணோம்னா எஸ்க்கு என்ன வருது 19, யூக்கு என்ன வருது 21, அப்புறம் ஐக்கு 9, டீக்கு 20. ஆட் பண்ணோம் அப்படின்னா 19 பிளஸ் 21 என்ன வரப்போகுது 9 பிளஸ் 1 0, இங்க பேலன்ஸ் 1 14 வரும் கரெக்டா. இங்க 29, 20 பிளஸ் 9 29, 40 பிளஸ் 29 69 வருது. இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட் 9 அப்புறம் 6 96 வருது. 96ங்கிறது கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் லாஜிக். லாஜிக் வந்து என்னன்னா நம்ம சம் ஆஃப் த நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி சம் ஆஃப் த நம்பர்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்படி பேக்வர்ட் டைரக்ஷன்ல இப்ப 40ன்றதுனா 41, 59ன்றதுனா 95 அந்த மாதிரி மாத்தி பண்ணணும். இதே மாதிரி நம்ம ரிங்குக்கு பண்ணா நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லாஜிக் தான். ஆனா வந்து ரிவர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா ரிவர்ஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. இப்போ ரிங்குக்கு பாத்தீங்கன்னா ரிங்குக்கு என்ன பண்ணலாம் RANGM. R அப்படின்னா 18, I அப்படின்னா 9, Nக்கு மறுபடியும் 14, Gக்கு 7. 18 பிளஸ் 9 27 வரப்போகுது. 14 பிளஸ் 7 21 பண்ணும்போது 48 வருது. 48ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம அதை போட்டக்கூடாது, ரிவர்ஸ் பண்ண மறக்க கூடாது. 48 அப்படியே ரிவர்ஸ் பண்ணா 84 தான் ஆன்சர். நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 48 வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் 52 வந்துச்சு, அதுதான் நம்ம 25 போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சூட்டுக்கு பார்க்கும்போது 69 வந்துச்சு, அதுதான் நம்ம 96 அப்படியே ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். அதே லாஜிக். அப்போ 48 84ன்னு மறக்காம போட்டுடணும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. In a certain code language, fruit is written as HTUKV, tweak is written as VYECM. அப்போ vowelக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே லாஜிக் யூஸ் பண்ணா vowelக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல நம்ம இங்க இருக்க ஆல்பபெட்ஸை வந்து நம்பர்ஸா மாத்திடலாம். நம்பர்ஸா மாத்தினா ஈஸியா இருக்கும் இல்லையா? நம்ம லெட்டர்ஸா வச்சுக்கிறத விட நம்பர்ஸா வச்சா ஈஸியா இருக்கும். F அப்படின்னா 6, Rக்கு 18, Uனா வந்து 21, Iனா 9, Tனா 20. கரெக்டா? அதே மாதிரி அதை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க HTUKV. அதுக்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா Hக்கு 8 வரப்போகுது, Tக்கு 20 வரப்போகுது, Uக்கு 22 வரும். கரெக்டா? சாரி, Uனா 21, V தான் 22. கரெக்டா? U வந்து 21. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா Kனா 11 வரப்போகுது, Tனா V அப்படின்னா 22. ஓகே, அப்ப எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப பாருங்க 6 வந்து 8 மாறி இருக்கு, அதாவது 2 ஆட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாதிரி 18 வந்து 20 ஆட் ஆயிருக்கு, 20 மாறி இருக்கு, அப்ப 2 ஆட் பண்ணோம். இது 21 இருக்கு, அப்ப 0. 9 வந்து 11 இருக்கு, 2 ஆட் பண்ணிருக்காங்க, 20. அப்போ இந்த சென்டர்ல இருக்க நம்பர் மட்டும் தான் 0 ஆட் ஆயிருக்கு, அதே நம்பர் அப்படியே வந்திருக்கு. மத்தபடி எல்லாம் 2 ஆட் ஆயிருக்கு. இதே லாஜிக் தான் ட்வீக்குக்கும் வருதான்னு செக் பண்ணிடலாமா? ட்வீக்கு பாருங்க, T ல இருந்து +2 பண்ணா என்ன வரும்? Tங்கிறது 20, +2 பண்ணா 22, 22ங்கிறது V. கரெக்டா இருக்கா? அதே மாதிரி அடுத்த W இருக்கு, W ல இருந்து +2 பண்ணா Y. கரெக்டா இருக்கு. சென்டர்ல இருக்கிறது அப்படியே தான் வரணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, 0 ஆட் பண்ணிருக்கோம், அப்படியே வருது. அப்போ எல்லா லாஜிக்குமே சேமா வருது. அப்போ நமக்கு லாஜிக் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே +2 சென்டர்ல இருக்கிறது மட்டும் அதே நம்பர் எழுதணும், இல்லைன்னா +0ன்னு வச்சுக்கலாம். மத்த எல்லாமே +2. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா சென்டர்ல W இருக்கு, அப்ப W அப்படியே வரணும் இல்லையா? ஆப்ஷன்ல பாருங்க, சென்டர்ல W 3 வந்திருக்கு, ஆப்ஷன் 4 மட்டும் வரல. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா ஆப்ஷன் 4 இருக்காது. மத்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான். என்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்த இடத்துல எல்லாம் +2 இல்லையா? பட் V ல இருந்து +2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? Vங்கிறது 22, 22ல இருந்து நம்ம +2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு X. X வச்சுதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டா? அப்பதான் 24, 22ல இருந்து +2னா 24. அப்ப X வச்சுதான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். லாஜிக் என்ன அப்படின்னா எல்லாமே +2 பண்றோம், சென்டர்ல இருக்கிறத மட்டும் அப்படியே எழுதுறோம், இல்லைன்னா +0ன்னு எழுதுறோம். மற்றது எல்லாமே +2. அப்படி பண்ணும்போது ஆப்ஷன் 3 வருது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. In a certain code language, brand is written as DTYPF, tower is written as VMYCT. அப்ப ஸ்டடிக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எப்பவும் போல இந்த இருக்கிறத வந்து நம்பர்ஸா ஃபர்ஸ்ட் மாத்திரலாம். பிராண்ட் அப்படின்னா Bக்கு வந்து 2 வரப்போகுது, Rக்கு 18, Aக்கு 1, Nக்கு 14, Dக்கு 4 இல்லையா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா DTYPF, Dனா 4, Tனா 20, Y அப்படின்னா 25 வரப்போகுது, P அப்படின்னா 16, Fனா 6. இப்ப பாருங்க 2 4 அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? +2. 18 20னா என்ன பண்ணிருக்காங்க? +2. 125 அப்படின்னா 1ல இருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணா 26 ஆயிடும். பின்னாடி வந்துச்சு அப்படின்னா A ல இருந்து முன்னாடி பார்த்தா Zக்கு முன்னாடி தான் Y தான் 25, அதாவது -2 பண்ணிருக்காங்க. 14ல இருந்து 16 +2, 4ல இருந்து 6 +2. இது பாருங்க சென்டர்ல -2 பண்ணிருக்காங்க. கரெக்டா? சென்டர்ல -2ன்னு சொல்லலாம், இல்ல Aக்கு -2. Aங்கிறது வௌவல்னா -2 பண்ணிருக்கலாம், இல்ல சென்டர்ல இருக்கனால -2 பண்ணிருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியல.
இதுல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிரும். டவருக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? அப்ப தெரிஞ்சிரும். டவர்ல வந்து T ல இருந்து -2 பண்ணா V கரெக்டா வருது. இந்த மாதிரி O ல இருந்து ஓங்கிறது 15 சாரி T ல இருந்து +2 பண்ணா V கரெக்டா. டவருக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸா ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? T னா 20 15 23 5 18. அதே மாதிரி VM அப்படின்னா 22 இங்க 13 25 C னா 3 T னா 20. இதுல பாருங்க இது வந்து +2 ஆயிருக்கு, இது -2 ஆயிருக்கு, இது +2 இது -2 இது +2. அதாவது சென்டர்ல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சென்டர்ல இருக்கிறது -2 பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு -2 இங்க ஒரு -2. அப்ப கண்டிப்பா சென்டர் -2ங்கிறது லாஜிக் இல்ல. இங்க ஓவும் ஈயும் தான் -2, இங்க A -2. அதாவது ஒவல்ஸ்க்குலாம் -2 பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். மற்றது கான்சனன்ஸ்க்கு +1 கரெக்டா. ஒவல்ஸ்க்கு -2வும் கான்சனன்ஸ்க்கு +2வும். இது கான்சனன்ஸ் இது ஓவல் முடிஞ்சுச்சா? இதுதான் லாஜிக். இதே லாஜிக் நம்ம ஸ்டடிக்கு ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர். ஸ்டடிக்கு பாருங்க 19 இங்க 20 U-னா 21 D-னா 4 இங்க 25. இதுல U மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கு? ஓவல் இருக்கு இல்லையா. இப்ப இதுல மட்டும் தான் நம்ம -2 பண்ண போறோம், மத்த எல்லாம் +2. 19ல இருந்து +2 பண்ணா 21, 20ல இருந்து +2 பண்ணா நமக்கு 22, 21ல இருந்து -2 பண்ணா 19, இங்க +2னா 6, இங்க +2னா 26, அப்புறம் 27ன்னு போயிடும். மொத்தமே நமக்கு 26 ஆல்பபெட்ஸ் தான். அப்படி பார்த்தா 1, 27க்கு பதிலா 1ன்னு போட்டுடலாம். இப்ப 21 அப்படின்னா என்ன வரப்போகுது? நமக்கு U வரப்போகுது, இங்க V வரப்போகுது. 19க்கு S, UVS இருக்கிற அந்த UVS வச்சு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பி. இப்போ 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வொவல்ஸ் அப்படின்னா -2 பண்றோம், கான்சனன்ஸ் அப்படின்னா +2. இவ்வளவுதான், இதுதான் லாஜிக். இப்படி பண்ணும்போது ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 5th क्वेश्चन. 5th क्वेश्चन பாருங்க. டெர்மினேட்டர் அப்படிங்கறத ROTAN டெர்மின்னு பண்ணிருக்காங்க. இந்த டெர்மி அப்படியே இங்க தான் இருக்கு இல்லையா, அதான் அப்படியே திரும்ப பண்ணிருக்காங்க. அப்புறம் பாருங்க சூப்பர்மேன் அப்படிங்கறத NAMRSUPE, இந்த சூப்பர்ல உள்ள SUPE அப்படியே இங்க வந்துருச்சு. அதே மாதிரிதான் இங்க டெர்மி இங்க வந்துருச்சு இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் வருதா? டெர்மினேட்டர் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுல என்ன வருது? ROTAN, ROTAN. இது பாருங்க, இது அப்படியே பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ROTAN, இது அப்படியே வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெர்மினேட்டரை ரெண்டா பிரிச்சு லாஸ்ட் இருக்கிறத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க கரெக்டா. இப்போ NATOR இருக்கிறத ROTAN அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த டெர்மியை அப்படியே எழுதியிருக்காங்க TERMI. இதுதான் அப்ப லாஜிக். லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்டை ரெண்டா பிரிச்சுட்டு லாஸ்ட் இருக்கிறத வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதணும் இல்லையா. அதே மாதிரி நம்ம சூப்பர்மேனுக்கு பண்ணலாமா? சூப்பர்மேனுக்கு பண்ணீங்கன்னா SUPERMEN. இதுல வந்து இது வரைக்கும் இப்படி ரெண்டா பிரிச்சிடலாம் இல்லையா. அங்க ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்கு, இங்க ஒரு 4 லெட்டர்ஸ், மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டு லாஸ்ட்ல இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணணும்னா NAMR. இதை அப்படியே எழுதணும்னா SUPE. கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. NAMRSUPE கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டா பிரிச்சுட்டு லாஸ்ட்ல இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணி எழுதணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படியே எழுதணும். கரெக்டா இப்படி எழுதுனா ஆன்சர் வருது. இதே லாஜிக் தான் டெர்மினேட்டர் சூப்பர்மேன் ரெண்டுக்கும் வருது. இப்ப இதே லாஜிக் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவெஞ்சர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் AVEN, இது ஒரு 4 லெட்டர் இருக்கு. GERS வந்து இன்னொரு 4 லெட்டர், GERS முடிஞ்சிச்சு. அப்ப 4 நாளா ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்ப லாஸ்ட் இருக்க 4 வந்து ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதணும்னா SREG. அதே மாதிரி இது அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுதணும். ஸ்ட்ரைட்டா எழுதுனா AVEN. இது எங்க இருக்குன்னு பாருங்க. SREGAVEN. இது எங்க இருக்கு? ஆப்ஷன்ல ஆப்ஷன் B ல இருக்கு கரெக்டா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. 5th क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन. 6th क्वेश्चन பாருங்க. In a certain code language, Mandel is written as JZKGIB அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. டிங்கர் அப்படிங்கறத QRKPBI அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இப்ப டெரைவ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, Mandel அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்பரா எழுதிடலாமா? M க்கு 13, A க்கு 1, N க்கு 14, T க்கு 20, L க்கு 12, E க்கு 5 கரெக்டா. எப்படி கோட் பண்ணிருக்காங்க? JZKGIB. அப்ப இதை எப்படி எழுதலாம்? Jங்கிறது 10, Z அப்படிங்கிறது 26, Kங்கிறது 11, Gங்கிறது 7, I 9, V 22 கரெக்டா. அப்ப 13 வந்து 10 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? -3 ஆயிருக்கு. 1 வந்து 26 அப்படின்னா 1ல இருந்து -1 பண்ணா 26 கரெக்டா. இல்லனா AU Z வந்து இப்போ இது வந்து A, இது Z. AU Z வந்து அப்படியே ஆப்போசிட்டா வரும் கரெக்டா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இதுல பாருங்க AU Z ஆப்போசிட். ஆப்போசிட்னு சொல்லலாம், இல்ல -1ன்னு சொல்லலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வருது. இப்ப
இப்போதைக்கு நம்ம -1 இல்ல ஆப்போசிட் எதுன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். ஒன்னு -1 இருக்கும் இல்ல ஆப்போசிட். இங்க பாருங்க 14 11 அப்படின்னா -3. அப்புறம் பாருங்க 27 27னா வந்துட்டு நமக்கு வந்து என்ன வருது, 20ங்கிறது வந்து நமக்கு t வருது, 7ங்கிறது g. t-யும் g-யும் வந்து ஆப்போசிட். அப்ப இது வந்து ஆப்போசிட் தான், கண்டிப்பா -1 இல்லைங்க, ஆப்போசிட். அப்புறம் பாருங்க 12 9 அப்படின்னா 12ல இருந்து -3 பண்ணா 9. 5 22 அப்படின்னா ஆப்போசிட். கரெக்டா? இப்ப பாருங்க ஒரு இடத்துல -3 அப்புறம் ஆப்போசிட், -3 ஆப்போசிட், -3 ஆப்போசிட். 5 22னா நமக்கு பார்த்தாலே தெரியுது e-யும் v-யும் அப்படின்னா ஆப்போசிட். அப்போ ஒரு இடத்துல -3 ஒரு இடத்துல ஆப்போசிட். இதுதான் நமக்கு லாஜிக். -3 ஆப்போசிட், -3 ஆப்போசிட். இது அப்படியே திரும்ப திரும்ப வருது. இதே லாஜிக் தான் டிங்கருக்கு வருதா அப்படிங்கறத செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு டிரைவுக்கு அதே லாஜிக் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிங்கருக்கு செக் பண்ணோம்னா இங்க 29, அதுக்கப்புறம் இது வந்து ஐனே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஆப்போசிட் லெட்டர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஐ இப்போ n அப்படின்னா வந்துட்டு 14, k அப்படின்னா 11, e அப்படின்னா 5, r னா 18. இப்ப என்ன பண்ணோம், நம்ம -3 பண்ணோம் அப்படின்னா இங்க 17னா q வரப்போகுது. ஐக்கு ஆப்போசிட் பார்த்தா r. கரெக்டா? அதே மாதிரி 14ல இருந்து -3 பண்ணா 11, 11க்கு k. கரெக்டா இருக்கா? qr k கரெக்டா வருதா? அப்ப ஃபுல்லா செக் பண்ண வேண்டாம், இதுதான் லாஜிக். லாஜிக் தெரிஞ்சுட்டு -3 ஆப்போசிட், இதுதான் நம்மளோட லாஜிக். இந்த லாஜிக் வந்து மேண்டலுக்கும் வருது, டிங்கருக்கும் வருது. கரெக்டான லாஜிக். இதே லாஜிக் நம்ம டெரைவ்க்கு போட்டா நமக்கு ஆன்சர். கரெக்டா? டெரைவ்க்கு பண்ணி பார்க்கலாமா? டெரைவ்க்கு -3னா d-ங்கிறது 4, 4ல இருந்து -3 பண்ணா 1 வரும். 1ங்கிறது என்னது, a வச்சு ஸ்டார்ட் ஆகுறது 2 ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் 3யும் 4ம் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து e-க்கு ஆப்போசிட் போடணும். e-க்கு ஆப்போசிட் என்ன, v. v வச்சு இருக்கிறது இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். a v-ன்னு இருக்கிறது ஒரே ஆப்ஷன். அப்போ 6th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். -3யும் ஆப்போசிட்டும் இது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 7th क्वेश्चन. 7th क्वेश्चन பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கரெக்டா? இது பார்த்தாலே தெரியுது, EQRTY இங்க அப்படியே வந்துடுச்சு. ஆனா s-க்கு பதிலா ஒரு நம்பர் இருக்கு, y-க்கு பதிலா ஒரு நம்பர் இருக்கு. இதுலயே அதே மாதிரி பாருங்க, e-க்கு பதிலா 5 இருக்கு, d-க்கு பதிலா 4 இருக்கு, மத்தபடி இந்த சென்டர்ல இருக்கிறது அப்படியே வருது. அப்ப இங்கே அதே மாதிரி u-க்கு பதிலா ஒரு நம்பரும், SAG அப்படியே வரும், e-க்கு பதிலா ஒரு நம்பரும் வரும். SAG பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு, இந்த 3 ஆப்ஷன்லயும் இருக்கு. அப்ப நம்பர் என்ன அப்படிங்கறத பாக்கணும். s-க்கு வந்து என்ன நம்பர் போட்டிருக்காங்க, 19. s-க்கு வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் நம்பரே 19 தான். s-க்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, அதுவும் 19 தான். y-க்கு 25. அப்ப அதே நம்பர் தான் அப்படியே வருது இல்லையா? e-க்கு 5. அப்ப u-க்கு என்ன வரும், 21 வரும், e-க்கு 5. அப்ப 21 இங்க, 5 இங்க. 21 5 வச்சு எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. இப்ப ஈஸியான லாஜிக் தான். ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மட்டும் ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் போட்டிருக்கோம், மத்ததெல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம். இதுதான் லாஜிக். அந்த லாஜிக் யூஸ் பண்ணும்போது 7th क्वेश्चन ஆப்ஷன் 3 வருது. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 8th क्वेश्चन. 8th क्वेश्चन பாருங்க, in a certain code language dark colors is coded as YUNU அப்படின்னு கொடுத்திருக்காங்க. days are bright அப்படிங்கறத YU TU KU இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா பெயிண்ட்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்ட் எங்க வருதுன்னு பாருங்க. பெயிண்ட் வச்சு இருக்கிறது வந்து இந்த இருக்கு, பெயிண்ட் பிரைட் இப்படி இருக்கா, பெயிண்ட் பிரைட்ங்கிறது WURU அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு வேற எங்கேயாச்சும் பெயிண்ட் காமனா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா எங்கேயுமே பெயிண்ட் இல்லைங்க. டார்க் கலர்ஸ், இங்க டேஸ் ஆர் பிரைட், நைட்ஸ் ஆர் டார்க், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர நமக்கு வந்து பெயிண்ட் வச்சு வேற எங்கேயுமே இல்ல. அப்போ பெயிண்ட்க்கு W வரும் இல்ல RU வரும், இந்த ரெண்டுல எது அப்படின்னு தெரியாது. ஆனா KUவும் TUவும் வர போறது இல்ல. கரெக்டா? ஒன்னு WU இல்லனா RU, இந்த ரெண்டுல எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெயிண்ட்க்கு பக்கத்துல என்ன இருக்கு, பிரைட் இருக்கா. பிரைட்டுக்கு இதே மாதிரி காமனா எங்கயா இருக்கான்னு பாருங்க. பிரைட் இங்க இருக்கு, டேஸ் ஆர் பிரைட். கரெக்டா? டேஸ் ஆர் பிரைட் இந்த மாதிரி இருக்கா. இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, WU TU KUன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுலயும் செக் பண்ணி பாருங்க. இங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் செக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல எது காமனா இருக்கு, இங்கேயும் பிரைட் இருக்கு, இங்கேயும் பிரைட் இருக்கு. கரெக்டா? ரெண்டு பிரைட் இருக்கு. அதே மாதிரி இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா WU. அப்ப பிரைட்டுக்கு தான் WU. அப்போ இங்க WU எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது பெயிண்ட். அப்போ பிரைட்டுக்கு WUனா பாக்கி இருக்க பெயிண்ட்டுக்கு என்னதான் வரும், RU. அப்ப RU தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ பெயிண்ட்டுக்கு தான் நம்ம பாக்குறோம். பெயிண்ட் வச்சு இது ஒன்னும் தான் இருக்கு, அதுலயே ரெண்டொன்னும் இருக்கு, WU RU. இந்த ரெண்டுல எதுன்னு தெரியாது, அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணோம். அப்புறம் இந்த ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா, பெயிண்ட்டுக்கு பக்கத்துல பிரைட் இருக்கு, பிரைட்டுக்கு காமனா எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது இங்க இருந்துச்சு. அப்ப இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். இங்க WU தான் காமனா இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப பிரைட்டுக்கு வரப்போகுது. நமக்கு தேவை பெயிண்ட். இப்ப பேலன்ஸ் இருக்க RU தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 9th क्वेश्चन பார்க்கலாமா? 9th क्वेश्चனும் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. கிராஸ்கோப்பர் அண்ட் அப்படிங்கறத ஜாடோ அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. சீட் பிளேட் அப்படிங்கறத ஜூஃபோ அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பிளேட் அண்ட் அப்படிங்கறத ஃபோடோ அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. கிராஸ்கோப்பர் சீட் அப்படிங்கறத ஜாஜு அப்படின்னு பண்ணிருக்காங்க. பிளேடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா?
பிளேட் வந்து காமனா இருக்கா பாருங்க. இங்க சீடு பிளேடுன்னு ஒண்ணு இருக்கு, இங்க பிளேட் ஹேண்ட்னு இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சீடு பிளேடுக்கு என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? ஜூஃபோ. அதே மாதிரி பிளேட் ஹேண்ட் ரெண்டுலயும் பிளேட் இருக்கனால நம்ம எடுத்து எழுதுறோம். பிளேட் ஹேண்ட் அப்படிங்கறத ஃபோடோ. ரைட்டா? இப்படி கோட் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு பிளேடு தான் கேட்டிருக்காங்க. இதுலயும் காமனா பிளேட் இருக்கு. அப்ப காமனா இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது 4. கரெக்டா? 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பிளேட் கேட்டதுனால பிளேட் எது காமன் அப்படின்னு பார்த்து, அதே மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல எது காமன் பார்த்து ஆன்சர் போட்டுட்டா முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. In a certain code, the word bark is numerically coded as 5132, bend is coded as 5749. இதுவும் 4 digit நம்பர், இதுவும் 4 digit நம்பர். அதே மாதிரி இங்க 4 letter word, 4 letter word. கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்க? பியர்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்டா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க பி இருக்கா, அதே மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலயும் பி இருக்கு, அதே மாதிரி இங்க இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு, ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, 6 டி, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப இங்க இருக்க எல்லா வேர்ட்ஸுக்குமே இங்க வந்து லெட்டர்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா இங்க இருக்க அதே நம்பர்ஸ் தான் வரப்போகுது, ஸ்ட்ரைட்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பினா 2, ஏனா 1 இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து நமக்கு தெளிவா தெரியுது, பார்க்கும் பெண்டும் கொடுத்துட்டு பியர்டு கேட்டிருக்காங்க. பியர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஆல்ரெடி இங்க இருக்குது இல்லையா? அப்ப கண்டிப்பா இப்ப பார்க் அப்படின்னா பிக்கு ஃபர்ஸ்ட், இது பி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க 5 ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்ப பிக்கு கண்டிப்பா 5. அதே மாதிரி இங்க பாருங்க ஏ இருக்கு, இங்க செகண்ட் என்ன இருக்கு? 1. அப்புறம் இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு, அப்ப 6க்கு 3. அதுக்கப்புறம் இங்க கே, இங்க 2, அப்ப கேக்கு 2. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்ட் இருக்கு, பிக்கு 5 நம்ம இங்க ஆல்ரெடி போட்டுட்டோம் இல்லையா? பிக்கு 5 அது போட வேண்டாம். அடுத்த ஈக்கு என்ன இருக்கு? 7. அதுக்கப்புறம் பாருங்க என் இருக்கு, எண்ணுக்கு 4. லாஸ்டா என்ன இருக்கு? டி இருக்கு, டிக்கு 9. முடிஞ்சுச்சா? அப்ப எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்ப பாருங்க பியர்டு கேட்டிருக்காங்க. பியர்ட்னா பி தேவைப்படுது. பிக்கு என்னது? 5. நமக்கு ஆப்ஷன்லயும் எல்லாமே 5 வச்சுதான் இருக்கு. அடுத்த பாருங்க இ, இக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இருக்கு 7. அப்ப 5க்கு அடுத்த 7, 5 7 வச்சு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம், பாக்கி இருக்கிறதுலாம் இருக்கட்டும். அடுத்த பாருங்க தேர்ட் வந்து ஏ இருக்கு, ஏக்கு வந்து 1, அப்ப தேர்ட் வந்து 1 வரப்போகுது. தேர்ட் 1 வச்சு எல்லாமே இருக்கு. கரெக்டா? அடுத்த 6க்கு 3 வருது, அப்ப 3 எங்க இருக்கு? இங்க 2 இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த டி பாருங்க, டி வந்து 9, இப்போ 9 இந்த இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 4. 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4 வரப்போகுது இல்லையா? லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க அதே லெட்டர்ஸ் தான் இங்கேயும் இருக்கு, பெண்டுக்கு பார்க்கு ரெண்டுலயுமே இந்த பியர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா அப்படியே கோட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஈஸியா அங்க இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுட்டா ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேம் அப்படிங்கறத வந்து IDPH அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. பிங் அப்படிங்கறத SLQN கோட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே லாஜிக் யூஸ் பண்ணா ரூடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஃபேமுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து எப்பவுமே நம்பர்ஸா எழுதிட்டா ஈஸி. அப்ப எஃப்க்கு பாத்தீங்கன்னா 6, ஏக்கு 1, எம்க்கு வந்து 13, ஈக்கு 5. இதை கோட் பண்ணது என்னது? IDPH. ஐக்கு என்ன வரப்போகுது? 9, டிக்கு 4, பி என்ன வரப்போகுது? 16, ஹச்சுக்கு 8. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. எப்பவுமே லெட்டர்ஸா வச்சு கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்பர்ஸ்னா நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். 6 9 அப்படின்னா +3 பண்ணிருக்காங்க. 1ல இருந்து 4னா மறுபடியும் +3 பண்ணிருக்காங்க. 13 16னா +3 பண்ணிருக்காங்க. 5 8னா +3 பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாமே 3 கொண்டு ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஈஸியான லாஜிக். எல்லாமே 3 3ஆ கூடி இருக்கு. கரெக்டா? இதேதான் பிங்க்குக்கும் வருதான்னு பாத்துடலாமா? பிங்கிறது என்னது? 16, ஐங்கிறது 9, N 14, K 11. அதை கோட் பண்ணிருக்கதும் Sங்கிறது 19, Lங்கிறது 12, Qங்கிறது 17, N 14. பாருங்க எல்லாம் +3 ஆயிருக்கா? இது +3, இதுவும் +3 ஆயிருக்கு, இது +3, இது +3, எல்லாமே +3 ஆயிருக்கு. அப்ப லாஜிக் வந்து கரெக்டா வருது. ஃபேமுக்கும் சரி பிங்க்குக்கும் சரி லாஜிக், இந்த லாஜிக் கரெக்டா வருது. +3 பண்ணிருக்கோம். அப்ப இதே லாஜிக்க நம்ம ரூடுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரூடுக்கு பண்ணோம்னா ஆர்க்கு என்ன வரப்போகுது? நமக்கு ஆர்க்கு வந்து 18, யூக்கு 21. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் பார்க்கலாமா? 18ல இருந்து +3 பண்ணோம் அப்படின்னா 21 வரும். 21ல இருந்து +3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24 வரும். அப்போ 21னா என்னது? யூ. 24னா என்னது? எக்ஸ். யூ எக்ஸ் வச்சு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்ப ஸ்ட்ரைட்டா போடலாம். ஃபுல்லா டிஇ பண்ணணும்னு தேவையில்ல, பண்ணாலும் நமக்கு GH தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. Flood is coded as 3921, gift is coded as 46317. அப்ப ஹங்குக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தோம். ஆனா என்ன பார்த்தோம்? இங்க ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து இந்த தேர்ட்ல ஜாயின் ஆயிருக்கணும். இப்ப ஹச்சு எங்க அப்படின்னா இங்க ஹச்சுக்கு இருந்திருக்கணும், யூக்கு இருந்திருக்கணும், எண்ணுக்கு இருந்திருக்கணும், கேக்கு இருந்திருக்கணும். ஆனா இங்க எதுவுமே இல்ல. ஹச்சுக்கு என்னன்றது நமக்கு ஹச்சுங்கிற லெட்டரே இங்க இல்ல. கரெக்டா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்.
இதுல பியர்டுக்கு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி பிக்கு ஈக்கு ஏக்கெல்லாம் அங்கே தெளிவா இருந்துச்சு. கரெக்டா அந்த லெட்டர்ஸ் வந்து இதுல இருந்துச்சு, அதனால நம்ம ஈஸியா போட்டுட்டோம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இது வந்து அந்த லாஜிக் இல்ல, வேற ஏதோ லாஜிக் தான். இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபிளட் வந்து நம்பர்ஸா மாத்திரலாமா? நம்பர்ஸா மாத்தினா எஃப்க்கு என்ன வரப்போகுது 6 வரும், எல்லுக்கு 12, ஈக்கு நமக்கு 4 வரும், சாரி 5 வரும், டிக்கு வந்து 4. இது என்னவா மாறி இருக்கு, 3 9 2 1 மாறி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 கம்மி ஆயிருக்கு இல்லையா, -3 ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க -3 ஆயிருக்கு. 5ல இருந்து 2 வரணும்னா -3, 4ல இருந்து -3 பண்ணா 1. அப்ப எல்லாமே -3 -3 -3 இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா எல்லாமே 3 3 கம்மி ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்தது வருதான்னு பாக்கலாமா? கிஃப்ட்டுக்கு பாக்கலாமா? கிஃப்ட்னா ஜிக்கு 7, ஐக்கு 9, எஃப்க்கு 6, டிக்கு 20. இது எல்லாமே -3 பண்ணா என்ன வரப்போகுது, நமக்கு இங்க 4 வரும், இங்க 6 வரும், இங்க -3 பண்ணா 3, இதை -3 பண்ணா 17. நம்பர் கரெக்டா இருக்கா பாருங்க, 4 6 3 17, 4 6 3 17 கரெக்டா இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா லாஜிக் வந்து ரொம்ப ஈஸியான லாஜிக், -3 பண்ணிருக்கோம். இதுதான் நம்மளோட லாஜிக். இதே லாஜிக் நம்ம ஹங்குக்கு பண்ணலாமா? ஹச் அப்படின்னா என்ன வரப்போகுது 8, 8ல இருந்து -3 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 5 வரும். கரெக்டா? 5 வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 4. 12th கொஸ்டின் ஃபுல்லா செக் பண்ணணும்னு தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா -3 போட்டுடலாம். கரெக்டா? அப்ப ஹச்சுக்கு 8னால -3 பண்ணா 5 ஸ்ட்ரைட்டா போட்டுட்டோம். எதுக்கும் மத்ததும் செக் பண்ணிடலாமா? இப்ப நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு எக்ஸாம் ஹால்லையும் ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்போ எதுக்கும் நம்ம ஃபுல்லா செக் பண்ணிடலாம். இது 8, இங்க 21, n அப்படின்னா 14, kனா 11. எல்லாம் -3 பண்ணா இங்க 5, இங்க 18, இங்க என்ன வரப்போகுது 11, இங்க பாத்தீங்கன்னா 8 வந்துடுச்சா? 5 18 11 8 கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க, டெயின்டி அப்படிங்கறத வந்து GCKQWB அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ் அப்படிங்கறத SUQPKVG அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப சர்டைனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், இப்ப டெயின்டியும் இதே மாதிரி எழுதலாமா? நம்பர்ஸா எழுதலாமா? அப்படின்னா என்ன வரப்போகுது 4 1 9 14 20 25 வருது. சரி, JCKQWB இருக்கா, சாரி GC இருக்கா, Gனா 7, Cனா 3, Kனா 11, Q அப்படின்னா வந்து 17 வரப்போகுது, W அப்படின்னா 23 வரப்போகுது, Bனா 2 வரப்போகுது இல்லையா? இப்ப பாருங்க 4ல இருந்து 7 அப்படின்னா என்ன இருக்கு, 4ல இருந்து 7 அப்படின்னா வந்துட்டு +3 இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி 1ல இருந்து 3 அப்படின்னா என்ன இருக்கு, 1ல இருந்து 3 அப்படின்னா -2. அதே மாதிரி 9ல இருந்து 11 அப்படின்னா +2 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 14ல இருந்து 17 அப்படின்னா மறுபடியும் +3. அடுத்து பாருங்க 20 23னா +3. 25 2னா வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா 25க்கு அடுத்த நம்பர் என்ன 26. 26ஓட நமக்கு ஆல்பபெட்ஸ் முடிஞ்சிட்டு, அதனால மறுபடியும் 1ன்னு எடுத்துக்கணும். 1க்கு அப்புறம் 2. அப்படி பாத்தீங்கன்னா 25க்கு அப்புறம் 1 2 3 ஆட் பண்ணா 2 வருது. கரெக்டா? அப்ப பாருங்க எல்லாமே +3 +3 +3 நிறைய இருக்கு. இந்த ரெண்டெண்ணம் மட்டும் -2வும் +2வும் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. -2 இருக்கு ஒரு இடத்துல, ஒரு இடத்துல +2 அப்படின்னு இருக்கு. இது எதனால எப்படி இருக்கும், சாரி இதுவும் +2 தானா, சாரி ரெண்டுமே +2 +2 இருக்கு, மத்த எல்லாம் +3 +3 இருக்கு. அப்ப எந்த ரெண்டெண்ணம் +2 ஆயிருக்குன்னு பாருங்க, இந்த ஏயும் ஐயும் தான் +2 ஆயிருக்கு இல்லையா? AI அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், வொவல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், AEIOU. கரெக்டா? இந்த மாதிரி வொவல்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், +2 பண்ணிருக்கோம். கரெக்டா? மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், +3 பண்ணிருக்கோம். கரெக்டா? வொவல்ஸ் அப்படின்னா +2, கான்சனன்ட்ஸ் அப்படின்னா +3 இந்த மாதிரி பண்ணிருக்கோமா? இதே லாஜிக் தான் ப்ராமிஸ்க்கும் வருதான்னு செக் பண்ணிடலாமா? ப்ராமிஸ்க்கு பாருங்க, இங்க P இருக்கு, Pக்கு என்னது 16 வரப்போகுது, Rக்கு 18, Oக்கு 15, Mக்கு வந்து 13, Iக்கு 9, Sக்கு 19, Eக்கு 5. இப்ப என்ன பார்த்தோம், ப்ராமிஸ்ல Oவும் IE இந்த 3 எண்ணம் மட்டும் தான் நமக்கு வொவல்ஸ். கரெக்டா? Oங்கிறது இதுக்கு வரும், அதுக்கப்புறம் I இங்க, E இங்க. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு வொவல்ஸ் இருந்ததுன்னா என்ன பார்த்தோம், +2ன்னு பார்த்தோம். இது மட்டும் +2 பண்றோம், மத்த எல்லாமே என்ன பண்றோம், +3 பண்றோம். கரெக்டா? இப்படி பண்ணோம்னா 16 + 3னா 19, 18 + 3னா 21, 15 + 2னா 17. இதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அப்ப இங்க S வரப்போகுது, இங்க U வரப்போகுது, இங்க Q, இங்கேயும் பாருங்க SUQ. கரெக்டா வருதா? அப்போ நம்ம வந்து இதுதான் லாஜிக். இந்த ரெண்டையும் பார்க்கும்போது டெயின்டி ப்ராமிஸ் இந்த ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது வொவல்ஸ்க்குலாம் +2 பண்ணிருக்கோம், கான்சனன்ட்ஸ் அப்படின்னா +3 பண்ணிருக்கோம். இதுதான் நம்மளோட லாஜிக். இந்த லாஜிக் வந்து நம்ம சர்டைன்ல போட்டா நமக்கு ஆன்சர். போட்டு பார்க்கலாமா? சர்டைன்ல பாருங்க, Cக்கு 3, Eக்கு 5, Rக்கு 18, Tக்கு 20, Aக்கு 1, Iக்கு 9, Nக்கு 14. இப்போ இதை போட்டோம் அப்படின்னா
என்ன பார்த்தோம் EAI இந்த மாதிரி vowelsக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம் +2 அப்ப இந்த இடத்துல +2 பண்றோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல +2 பண்றோம் அப்படி பண்ணோம்னா இங்க 7 வரும் இங்க 3 வரும் இங்க +2 பண்ணோம் அப்படின்னா 11 வரும் கரெக்ட்டா மத்த எல்லாம் +3 பண்ணோம் +3 பண்ணோம் அப்படின்னா இங்க 6 வர போகுது இங்க 21 இங்க 23 14 + 3 னா 17 வரும் இப்போ இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆல்பபெட்ஸ் போட்டா நமக்கு ஆன்சர் இங்க வந்து F கரெக்ட்டா இத வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் ஏன்னா F வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆப்ஷன் 4 னு எதுக்கும் மத்ததும் பார்க்கலாமா இங்க G இங்க U W 3 அப்படினா C இது K இது Q ஃபுல்லா செக் பண்ணாலும் இதான் ஆன்சர் வர போகுது நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பார்த்தாலே போதும் கரெக்ட்டா இத மட்டும் பார்த்தாலே தெரிய போகுது Cங்கிறது நமக்கு என்னது இது வந்து கான்சனன்ட்னா +3 பண்ணனும்னு பார்த்தோம் C ல இருந்து +3 பண்ணா F வச்சு ஒரு ஆப்ஷன் அப்படி ஸ்ட்ரைட்டாவே போட்டுறலாம் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் 14th क्वेश्चन பாருங்க ஸ்டார்க் அப்படிங்கறத வந்து URROO அப்படினு கோட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆஷஸ் அப்படிங்கறத CQKBW அப்படினு கோட் பண்ணிருக்காங்க இப்போ இதே லாஜிக் யூஸ் பண்ணா பங்குக்கு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா இதுல பாருங்க ஸ்டார்க் அப்படினா S க்கு என்னது 19 T க்கு 20 O க்கு 21 R க்கு 18 K க்கு 11 இத URROO ன்னு சொல்லிருக்காங்க U அப்படினா நமக்கு 21 R அப்படினா 18 மறுபடியும் 18 O னா 21 இப்போ ரெண்டையுமே நம்ம நம்பர்ஸா மாத்திட்டோம் இப்போ ஈஸியா இருக்கும் பார்க்கலாமா என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க இது 18 ஓகே 19 வந்து 21 ஆ மாறி இருக்குனா +2 பண்ணிருக்காங்க அதே மாதிரி 20 18 ஆ மாறி இருக்குனா -2 பண்ணிருக்காங்க 21 18 ஆ மாறி இருக்குனா -3 பண்ணிருக்காங்க கரெக்ட்டா அதே மாதிரி 18 வந்து 21 ஆ மாறி இருக்குனா +3 பண்ணிருக்காங்க 11 வந்து 21 ஆ மாறி இருக்குனா என்ன பண்ணிருப்பாங்க 11 ல இருந்து 21 10 ஆட் ஆயிருக்கா சோ ஏதோ தப்பு இருக்கு மத்த இடத்துல எல்லாம் 2 3 ன்னு வந்துச்சு அப்ப இங்க வந்து K னா 11 கரெக்ட்டா போட்டுக்கோம் O னா 15 ல நம்ம இங்க ரெண்டு இடமும் O ஏன் 21 போட்டோம் 15 சாரி 15 சாரி ஏதோ ஞாபகத்துல போட்டேன் 15 ஓகேவா O க்கு வந்து 15 இல்லையா அப்ப 18 வந்து 15 ஆ மாறி இருக்கு அப்படினா -3 ஆயிருக்கு கரெக்ட்டா O இருக்கிறதுல தான் 21 போட்டுட்டேன் நான் 15 க்கு பதிலா சாரி அப்ப இங்க 15 வந்து 18 ஆ மாறி இருக்குனா +3 18 வந்து 15 ஆ மாறி இருக்குனா -3 11 15 ஆ மாறி இருக்குனா +3 சாரி திருப்பி ஒருக்க எழுதிரலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம் 19 20 15 18 11 அதே மாதிரி URROO அப்படினா 21 18 18 O க்கு வந்து 15 15 இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 19 ல இருந்து 21 அப்படினா நமக்கு +3 அடுத்து பாருங்க சாரி 19 ல இருந்து 21 +2 19 கூட 2 ஆட் பண்ணா 21 இது பாத்தீங்கன்னா -2 15 ல இருந்து 18 னா +3 18 ல இருந்து 15 னா -3 11 ல இருந்து 15 அப்படினா 4 சப்ட்ராக்ட் பண்ணிருக்கணும் கரெக்ட்டா அப்ப பாருங்க +2 -2 +3 -3 -4 இந்த மாதிரி வந்திருக்கு கரெக்ட்டா அப்ப எல்லாமே வந்து +2 -2 +2 ஃபர்ஸ்ட் ரெண்டானா வந்திருக்கு 1 பிளஸ் 1 மைனஸ் அதுக்கு அப்புறம் 3 வந்திருக்கு அதுக்கு அப்புறம் சாரி +4 அப்புறம் +4 இந்த மாதிரி 2 3 4 ன்னு வரிசையா வந்திருக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இதே லாஜிக் தான் ஆஷஸ்க்கு வருதான்னு ஒருக்க செக் பண்ணிடலாமா A க்கு 1 S க்கு 19 H க்கு 8 E க்கு 5 S க்கு 19 அத கோட் பண்ணிருக்கிறது என்ன இருக்கு 3 Q னா 17 K னா 11 B னா 2 W னா 23 இதுவும் அதே லாஜிக் வருதான்னு பார்க்கலாமா +2 வந்திருக்கு அடுத்தது பாருங்க -2 வந்திருக்கு அப்புறம் +3 கரெக்ட்டா வந்திருக்கு -3 கரெக்ட்டா வந்திருக்கு +4 எல்லாம் கரெக்ட்டா வந்துருச்சு அப்ப இதுதான் நம்மளோட லாஜிக் இப்படிதான் நமக்கு வரப்போகுது +2 -2 +3 -3 +4 இப்படி வரப்போகுது இதே லாஜிக் நம்ம பங்குக்கு போட்டா நமக்கு ஆன்சர் செக் பண்ணி பார்த்தலாமா பங்குக்கு வந்து 2 21 14 11 5 இது கூட ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் +2 பண்ணனும்னு பார்த்தோம் அடுத்து -2 அடுத்து +3 பண்ணனும் -3 அடுத்து +4 இதுதானே லாஜிக் பார்த்தோம் அதே லாஜிக் இதுல போட்டோம்னா என்ன வருது ஃபர்ஸ்ட் 2 + 2 னா 4 வருது 4 னா D அப்புறம் 21 - 2 னா நமக்கு என்ன வரும் 19 அப்படினா நமக்கு S 14 + 3 னா 17 னா Q இப்போ இத வச்சு செக் பண்ணலாமா DSQ எங்க இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அப்ப மத்ததெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்த நம்பர் பார்க்கலாமா 11 - 3 அப்படினா 8 வரப்போகுது 8 னா H அடுத்து எங்க இருக்கு ஆப்ஷன் 4 அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 லாஜிக் வந்து +2 -2 +3 -3 +4 இது போட்டா நமக்கு ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா 15th क्वेश्चन பாருங்க லீஃப் அப்படிங்கறத EZDK அப்படினு கோட் பண்ணிருக்காங்க பிளான்ட் அப்படிங்கறத SMZKO அப்படினு கோட் பண்ணிருக்காங்க அப்ப ஃப்ளவருக்கு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க இதோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன்
ஆனா நீங்க இதை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.